ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷமாக கூட ஆகலாம், தெரியல. ரொம்ப லேட் ஆக்கினேன்னா மன்னிச்சிக்கோங்க. என்னுடைய அப்பாவுடைய மகிமையும் பெருமையும் பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது தான் என்னை திருப்பதிக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அப்போல்லாம் மகிமைலாம் என்னன்னு தெரியாது, ரொம்ப சின்ன பொண்ணு. அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டு வந்து ஏஜ் கட்டன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திருமலை வேலை ஷிஃப்ட் ஆகணும் அம்பத்தூர்லேருந்து. ஸோ அப்போ என்னென்னா, எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லலாம் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்துகிட்டு இருந்திருந்தார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ரியல் எஸ்டேட்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், குடிக்கிறது அது இதுன்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து குடிக்கும்போது அந்த குடிக்கிற இடத்துல கொஞ்சம் தகராதாயிட்டு இவர் ஏதோ ஒரு 2 வார்த்தையை விட போய் அங்கே ஒரு எதிர் ஆளுங்க அதை பிடிச்சிக்கிட்டு, உன் குடும்பம் திருமலை வயலில் தானே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், குடும்பத்தை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இவர் குடித்ததில் ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசிகிட்ருக்காரு. ஆனால் பயந்துட்டார். ஸோ பயந்துட்டு என்ன, வீட்டுக்கு வந்துட்டு வா இன்றைக்கி நைட்டே நம்ம காலி பண்ணிடலாம், நான் ஏதோ ஒரு 2 வார்த்தை குடிச்ச எதிர தப்பாக பேசினேன், அதனால் இந்த மாதிரி குடும்பத்தை இருக்க விட மாட்டேன்றாங்க, எனக்கு பயமாக இருக்குது, வாங்க நைட்டோட நைட்டாக சாமான் எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணலான்றாரு. நாங்கள் அப்போ தான் போய் 1 வாரம் ஆகுது அங்கே கொடுத்துனோம். எங்கள் அம்மா பயந்து போயிட்டு சமையல் ரூம் கிட்ட வந்து ஒரு பெருமாளுடைய படம் ஒட்டியிருப்போம். அங்கே வந்து என்ன சொல்லி வேண்டிக்கிட்டாங்கன்னா, அப்பா ஏழுமலையானே, நான் வந்து திருப்பதிக்கு அடிவாரத்துலேருந்து நடந்து வரேன், இந்த மாதிரி என் புருஷனுக்கு என் குடும்பத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ எப்படியாவது காப்பாற்று, பயமாக இருக்குது, இந்த ராத்திரியில் டக்குன்னு காலி பண்ணின்னு போனோன்னா எங்கேப்பா நாங்கள் போய் நிற்போன்னு சொல்லி வேண்டினது தாங்க. நைட்டுக்குள்ளேயே விடியறதுக்குள்ளே அந்த பிரச்சனை எப்படியோ சால்வ் ஆகிட்டு, இவர் யார்கிட்ட சண்டை போட்டாரோ அவரும் இவரும் பிரச்சனை இல்லாமல் பேசி, சரி நானும் தெரியாமல் பேசிட்டேன், நீயும் பேசிட்ட விடுன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை ஒரு வாட்டி முடிஞ்சுது. இன்னொரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் என்ன அதிசயம் என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் என்னென்னா, நான் ரொம்ப குண்டாக இருப்பேன், பயங்கரமாக இருப்பேன். அதாவது ஒரு 10 வயசுலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் டைராய்டால் நான் குண்டாக இருப்பேன். ஒரு வாட்டி எங்கள் பாட்டியோடு நான் வந்து சரி நம்ம ரோடு காலையில் நடந்து வரலாம், அப்போயாவது உடம்பு குறையும், நடந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா, சிவன் கோவில் பக்கத்தில் பெரிய குளம் இருக்கும் இங்கே. அது பக்கத்தில் ஒரு மரத்தாண்ட ஒரு சாமி சிலையோ இன்னும் வச்சுட்டு இருந்திருந்தாங்க. சரி அதை பார்த்துட்டே வந்தேன். ஒரு 5 மணி இருக்கும் விடிய காலையில். அந்த இடத்த தாண்டி வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஆச்சு, என்னவோ ஒரு மாதிரி ஆச்சு. திரும்பி அந்த மரத்தையும் அந்த சிலையுமே பார்த்துட்டு வந்தேங்க. வந்த உடனே என்ன ஆச்சு, உடம்பெல்லாம் முடியாமல் ஆகிட்டு ஜுரம் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு. சரி ஜுரம் வந்துடுச்சு, சாதாரண ஜுரம் தான் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால், அவங்க பொண்ணுக்கு தொண்டை ரொம்ப புண்ணாயிட்ருக்கு, வீங்கி போயிருக்கு, உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஐஸும் கூல்ட்ரிங்க்ஸு இல்லை ஐஸ்கிரீம் முடியுமோ கொடுங்க அப்படின்ட்டுன்னு எங்கள் அம்மா கிட்ட டாக்டர் சொன்னாங்க. அதை கேட்டு எங்கள் அம்மாவும் டாக்டர் சொன்னதை நம்ம செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு தயிரில் சக்கரை போட்டுலாம் சூடாயிடுச்சு, அதாவது தான் போகுது ஜுரம் நிட்டுன்னு கொடுத்து, இன்னும் அது அதிகமாகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பெரியம்மா போட்டுடுச்சு. பெரியம்மானா சாதாரணது கிடையாது, தலை உச்சி தலை வரைக்கும் கொப்பளம் அங்கே பெருசாக வந்துடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வாமிட் ஒரு 2 இட்லி சாப்பிட்றது அப்படியே வரும். எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான். என்ன ஆச்சுன்னுட்டு அழுதுட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, அம்மா போட்டிருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது, இருந்தாலும் அதை தாண்டி அது ஒரு வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு, சித்திரை மாதம். ஸோ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தால் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைன்னு சொன்னாங்க. அவ்வளோ குண்டாக இருப்பேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ என்ன ஒரு 12 வயசோ என்னவோ தான். சரின்ட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா ஊசி போடல, மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தாங்க. கூட்டிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சு முடிச்சுட்டு நீட்டு பார்த்தா எங்கள் அம்மா குழா வெளியே இருக்கும், துணி துவைக்கிறேன். நாங்கள் அழுதுட்டாங்க, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு, அவள் போயிட போகிறான், எனக்கு பயமாக இருக்குது, ஏழுமலையானே, நான் அடிவாரத்துலேருந்து நடந்து வரேன், அவளை கூட்டிகிட்டு வரேன், எப்படியாவது சரியாக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே புது உயிர் வந்த மாதிரி தரையிலேருந்து எழுந்து உட்காந்த பாருங்க. அப்போ என்ன கேட்டாங்க, உன்னால் நடக்க முடியுமாடா திருப்பதிக்கு நம்ம அப்பா கிட்டே போகிறதுக்கு? முடியுமான்னு சொன்னேன். அப்போ கொடுத்த உயிர் தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். 5ஆவது நாள் ஜலகம் ஊற்றின உடனே கொதிக்கும் அந்த வெயில். சித்திரை மாதம் எப்படி இருக்கும், துணியை நினச்சி 201 பஸ்ஸு கோயம்பேட்டிலேருந்து நினச்சி போட்டுட்டு போயிட்டு அடிவாரிலேருந்து 3550 படி அலிப்பிரி கீழேருந்து ஏறி போனோம். நைட்டு 8 மணியும் என்னவோ ஆச்சுங்க. ஒரு வண்டு சத்தமும் பாம்பும் அவ்வளோ வழி. அது ஒரே லைட்டு வெளிச்சத்துக்கும் அதுக்கும் தாண்டி நடக்கவே முடியல. எப்படியோ நடந்து போயிட்டேன். உள்ளே சாமி பார்க்க முடியல, ஏன்னா சித்திரை மாதம் தெரியும் இல்லைங்களா திருப்பதி எப்படின்னு.
அப்போ கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தது தான். அந்த கோபுரம் உயரத்துக்கு எனக்கு இந்த ஏழ்மையாக தெரிஞ்ச வேஷ்டி கட்டின்னு நெத்தியில் நாமம் போட்டு அந்த உருவம் பெருசாகிக்கிட்டே போகுது. இது நம்பிக்கை, சாமி நம்பிக்கை இருக்கவங்க நம்பலாம், இதை நம்பாமல் போகலாம். ஏன் சத்தியமாக இந்த நெருப்பு சத்தியமாக அந்த ஆள் சத்தியமாக சொல்கிறேன், நின்னார். என்னால் அந்த உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருந்து பார்க்க முடியல. அப்பா அப்பா என்னால் பார்க்க முடியலப்பா, உருவம் பெருசாகிட்டே போகுதுப்பான்னு. நம்ம பொண்ணு வந்திருக்காளே, அம்மா போட்ட பச்சை உடம்போடன்னு அந்த ஆள் நின்னார். அதே போல் என்ன ஆச்சுன்னா, இப்போது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிட்டு என்ன ஆச்சுன்னா, வீட்டில் ப்ரெட்டு வாங்கி வச்சுருந்தோம். பசி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் வறுத்து கொடுடா, அதை சாப்பிட்லாம். சரி, எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் வறுத்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அது சாப்பிட்டேன்னா மாறு வலி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்படியே இதயமே நின்று போயிடுச்சுங்க. பயம் வந்துட்டு பசியில் சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் அந்த ப்ரெட்டு தண்ணி இல்லாததுக்கு, ஏன்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு உதல் மாதிரி வந்துடுச்சுமா. அம்மான்னு அழுகுறாங்க, என்னை கட்டி பிடிச்சிக்கின்னு. என்னம்மா ஆச்சு, உன்னை விட்டு போயிடுவோம் போல, எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது, மூச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. சரிம்மா கவலைப்படாத, இருமா, அப்பா இருக்குது, காப்பாற்றுவார், ஏழ்மையாக இருக்காருமா, என்னை திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போயிடுமா, என்னை காப்பாற்றுவாருமா அவர். சரி இப்போவே வேண்டிக்கலான்னு ஒரு சின்ன சிலை இருந்தது. அப்பா நான் கண்டிப்பாக திருப்பதிக்கு வரேன், சாமி பார்க்குறனோ இல்லையோ, பண்ணியாவது மிதிச்சிட்டு வரேன், அடிவாரத்துலேருந்து நடந்து வரேன்ப்பா, இது சரி பண்ணிவிடுப்பா. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்த நிமிஷம் அப்படியே சரியாயிட்டு போச்சுங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா நல்லபடியாக இருக்காங்க. கஷ்டப்படுறோம், ஏழ்மை தான், ஆனால் உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லை. 3550 படி எத்தனையோ வாட்டி ஏறி இருக்கும், எத்தனையோ தடவை அவரும் காப்பாற்றி கொடுத்துருக்குறாரு. என் உயிரை காப்பாற்றிருக்காரு, எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிருக்காரு, என் குழந்தை, என் குடும்பத்தை. இன்றைக்கி ஏழ்மை நிலமை, அது நாங்கள் உஷார் இல்லாமல் பழச்சிட்டு வந்த ஜனங்க முன்னாடி. ஆனால் கண்டிப்பாக அந்த திருப்பதி திருமலையில் அந்த 3550 படி அந்த ஸ்ரீ அலிபிரி மெட்டு நீங்கள் ஏறி போனீங்கன்னா கண்டிப்பாக நடந்து பாருங்கள். நடக்கலைன்னா ஏன்னு கேளுங்க, அவர் கண்டிப்பாக செய்வார், காப்பாற்றுவார். ஏன்னா உயிரோட ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. அது இருந்தால் எதை வேணாலும் பழச்சிக்கலாம். அந்த உயிர் போகிற ஆபத்துக்கு எத்தனையோ தடவை எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி மறக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த யூடியூப்பில் பேசுறதுக்கு காரணம் கூட அந்த மனுஷன்தான். அன்றைக்கி தூணுலையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன், எதில் இருக்கிறாரு. உயிர் விஷயம் நடந்து வரேன்னா நடக்காத விஷயன்றதே கிடையாது, கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. நாங்கள் ஏமாந்துட்டோம் இந்த ஜனங்களை நம்பி. ஆனால் அவர் எங்களை உயிரையாவது காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த நகை பணம் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் காட்டி அழித்தோம். எது எப்படியோ காப்பாற்றி கொடுத்த கடவுள். சத்தியமாக நீங்கள் வந்து அலிபிரி மெட்டுக்கு வேண்டிக்கிட்டு 3550 படின்னு பார்க்காம நடந்து போங்க, செய்யுங்க. நாங்கள் எவ்வளோ விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். சில வீடியோங்களில் வரும்போது அதை வேறு வேண்டுதல்களை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அலிப்பிரிக்கு போங்க, செருப்பு இல்லாமல் நடந்து போங்க. சாமி பார்க்கலன்னா கூட நான் சொல்கிறேன் பரவாயில்ல, மலையை பார்த்து கும்பிட்டுவாங்க. 7 மலையே ஏழுமலையான் தான். அவர் மனசை குளிர வச்சு அவர் மனசை ஜெயிச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். எங்களுக்கு எத்தனையோ வாட்டி உயிரை காப்பாற்றிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரை நம்பி தான் நாங்கள் போனோம். இந்த மந்திரம் மாயம் பேய் பிசாசு அடுத்தவன் சொல்கிறான், அவன் பண்ணுறான், இது பண்ணுறான், அது எதுவுமே கிடையாது. நம்ம தெய்வத்தை நம்பலாம், ஏழுமலையை நம்பலாம், அந்த 7 மலையை நம்பலாம். 3550 படியை நம்பி நீங்கள் போங்க. நடக்கலைன்னா ஏன்னு கேளுங்க, நடக்காததுன்னு ஒன்று கிடையாது. நம்பி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. அவரை மட்டும் நம்பாமல் இருந்துடாதீங்க. ஆனால் ஒன்று, அவருக்கு வந்து பொண்ணோ பொருளோ முக்கியம் இல்லை, வாயில் வேண்டிக்கிற வாக்கு தான் முக்கியம். நம்ம என்ன வாக்கு கொடுக்குறோமோ அதை காப்பாற்றினா கண்டிப்பாக புயல் மாதிரி இருக்கிற அந்த தெய்வம் பூ மாதிரி காப்பாற்றும். 10 அவதாரமும் நம்ம மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தவர் தான். தயவு செஞ்சு அவரை நம்புங்க, படி ஏறி போங்க, ஏற்றம் தான். இது ஏழ்மையா மேலே சத்தியம். நன்றி.